ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் ஹேம்ஸ். இது வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் ப்ளஸ் ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணோங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டோம். சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு தான் சாமி கும்பிட்டேன். நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் வீட்டோட குட்டி பூஜை ரூம். அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா சாதம், கேரட் பொரியல், முள்ளங்கி சாம்பார். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறம் வீட்டில் ப்ரெட் இருந்தது. சரி, ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு முதல்ல அதை வந்துட்டு தவாவில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஹீட் பண்ணோன்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கும் போது ஈஸியாக அரைக்க முடியும். அது வந்து ப்ரெட்டு சாஃப்டாக இருந்தால் நமக்கு அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் தவாவில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணேன். டபுள் சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பண்ணிவிட்டேன். இப்போ அதை வந்து ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து லாஸ்ட் பேட்ச். இப்போ இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா இன்னொரு வானலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு 2 months வரைக்கும் நல்லாயிருக்கும். ஒரு ஏர் டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம இது வறுத்துட்டே இருக்கும்போது அது வந்துட்டு சாஃப்டாக இருக்கிறது வந்து நல்லா கிறிஸ்பியாக மாறும். அதை நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு அதுவே தெரியும் அது எவ்வளோ ரோஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி போர்ஷனில் வந்துட்டு லைட்டாக தீயிற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போது அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போது அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணோம்னா வீட்டிலேருந்து கிளம்பி மெட்ரோவில் போயிட்டு நாங்கள் வந்துட்டு சனத் நகர் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். அங்கேருந்து ஹஸ்பண்ட் வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் கடைக்கு போனோம். நாங்கள் வந்து ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி அக்ரோமெக் அந்த ஒரு ஷாப்பு தான் போனோம். இது வந்து ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இல்லாத பாத்திரமே இருக்காது. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக், சில்வர், ஜெர்மன் சில்வர், பிராஸ் ஐட்டம் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே கடையில். நான் சொன்னேன்ல அந்த கடை இதுதான் அக்ரோமெக்.
ஸ்டீல் பாக்ஸஸ், வீட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே இருக்கும். ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி உள்ள எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும். ப்ரைஸ் வைஸும் ரீசனபிளாக இருக்கும். பூஜா வரலட்சுமி நோம்பு வருது இல்லைங்களா, அதனால வந்துட்டு இந்த மாதிரி பூஜா டேபிள்ஸ், சாமி ஃபேஸஸ் எல்லாமே அங்கே இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து தோரணம்ஸ், அந்த ரிட்டன் கிஃப்ட்டு அதெல்லாம் அங்கே இருக்குது. இது கூட ரிட்டன் கிஃப்ட் தான். இப்போ ராமர் கோவில் திறந்துருந்தாங்க இல்லைங்களா, அது மாதிரி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜெர்மன் சில்வர் ஐட்டம்ஸ். சொம்பு, பிளேட்டு, தாம்பூலத்தட்டு, டின்னர் செட்டு. இது வந்து பிராஸ் ஐட்டம்ஸ். இதுவும் ஜெர்மன் சில்வர்ஸ் தான். இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கு வச்சு கொடுக்குற மாதிரி ஜெர்மன் சில்வர்ஸும் இருக்குது. இது வந்து வரலட்சுமி சாமியோட ஃபுல் அலங்காரமோட செட்டும் இருக்குது. தனித்தனியாக சாமி முகமாகவும் இருக்குது. ஜெர்மன் சில்வர் ஃபேஸஸும் இருக்குது. நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து அந்த ஸ்டெப்பாக இருக்க விளக்கு, குத்து விளக்கு, பூஜை ரூமில் வைக்கிற மாதிரி சாமி சிலை சின்ன சின்னதாக, எல்லாமே இருக்கும். நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்து வாங்க வேண்டியது தான். இந்த கடைக்கு போனாலே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாம். பூஜை ரூமில் வைக்கிற விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு. இது வந்துட்டு கேஸ்டைன் பேன்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர். இங்கே வந்து குக்கர் ஐட்டம்ஸ், கரண்டி, ஸ்க்ரேப்பர், கிரேட்டர், சிசர்ஸ், நைஃப், இங்கேயும் எல்லாமே இருக்கும். இது வந்து ஸ்பூன், சின்ன ஸ்பூன்லேருந்து பெருசு வரைக்கும் பட்டர் நைஃப் எல்லாமே அங்கே இருக்கும். இது வந்து இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் இந்த கரண்டி இதெல்லாம் இருக்குது. இது அந்த பக்கம் இருக்கிறதுலாம் பால் காய்ச்சுற பாத்திரம், அந்த மாதிரி பொருள் அங்கே இருக்குது. இது வந்து கிருஷ்ணரோடது. பின்னாடி மரத்தோடு இருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது. இது வந்து சின்ன குத்து விளக்குலேருந்து பெரிய குத்து விளக்கு வரைக்கும் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸஸ் அந்த மாதிரி எல்லாமே அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் வீடியோ பார்த்துடலாம். நேற்று அக்ராமேட் போயிருந்தேன். அங்கே என்னென்ன வாங்கினேங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு ஸ்மாஷர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு குட்டி கீ பாட் ஒன்று வாங்கியிருந்தேன். என் பையனுக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு உட்டன் ஸ்பேச்சுலா ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் குலதெய்வ சொம்புக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு ஸ்டீல் பிளேட்டு, ஒரு கரண்டி, ஒரு சோமாசு செய்கிற கரண்டி,
ஒரு ஸ்க்ரேப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன். ஒரு பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் பால் காய்ச்சுற மாதிரி ஒரு பாத்திரம் அடியில் பிராஸ் இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு சில்வர் கடாய், நல்லா அகலமாக ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்க்கு சமைக்கிற மாதிரி ஒரு கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு கேஸ்டைன் பேன் ஒன்று வாங்கியிருந்தேன். இது நல்ல வெயிட். இதான் அதனோட ஹைட்டு, இது உள்ள டெப்த்.